புலி எடுத்து போயிட்டீங்களா? இல்ல இப்ப நீங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தீங்க, புலி எடுத்து போயிட்டீங்க தானே? புலி எடுத்து போனது பிரச்சனை இல்ல. இப்ப டிஎஸ்பி பேச ஃபாரஸ்ட் ரைட் பண்ணி எடுத்துட்டாரு. எங்களுக்கு தெரிஞ்சு எப்படிதான் தெரியும்? உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆதிவாசி மக்களுக்கோ ஃபாரஸ்ட் ஓனருக்கோ என்ன ரைட்ஸ் இருக்கு? தெரியாம வந்துட்டு நீங்க எல்லாம் மிரட்டிட்டு போயிருவா, பயந்துட்டு போயிருவான்னு நினைக்கிற முடியாது. எங்க ஊரு புளிய நம்ம இங்கே புலி எடுத்து போயிட்டீங்களா? இல்ல இப்ப நீங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தீங்க, புலி எடுத்து போயிட்டீங்க தானே? புலி எடுத்து போனது பிரச்சனை இல்ல. இப்ப டிஎஸ்பி பேச ஊட்டியை அடுத்த மாவனல்லா கிராமத்தில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல் அதிகாரி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டமானது மாவனல்லாவில் நடந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வில்லியம். வில்லியம், வணக்கம். என்ன காரணத்துக்காக காவல் அதிகாரி மன்னிப்பு கேட்கணும்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வலியுறுத்துறாங்க? இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன வில்லியம்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்துள்ள மாவனல்லா பகுதியில் கடந்த 24ஆம் தேதி நாகியம்மாள் என்ற மூதாட்டியை புலி அடித்துக் கொன்றது. இந்த புலியை பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் 5 இடங்களில் கூண்டுகள் வைத்தும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமரா வைத்தும் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். தொடர்ந்து 17 நாட்களாக வனத்துறைக்கு போக்கு காட்டி வந்த இந்த புலி நேற்று இரவு செம்மனத்தம் கிராமம் அருகே வைக்கப்பட்ட கூண்டில் சிக்கியது. சிக்கிய புலியை உடனடியாக அப்பகுதியில் இருந்து இன்று காலை வனத்துறையினர் பிரத்யேக வாகனம் மூலம் எடுத்து வந்தனர். அப்பொழுது கிராம மக்கள் புலியை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் எனவும் கூண்டில் சிக்கியது புலிதானா என்பதை எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த கூடலூர் டிஎஸ்பி பகுதி மக்களை தகாத வார்த்தையை பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் 3 நபர்களை கீழே தள்ளிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் உதகை மசனகுடி சாலையில் திடீரென்ற சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கேரளா, மைசூர், கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக டிஎஸ்பி அவர்கள் தங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும், இல்லை என்றால் இப்பகுதியிலிருந்து செல்ல மாட்டோம் என்று தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி வில்லியம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.